ராதே கிருஷ்ணன். கோலுக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். எளிய முறையில் பகவத்கீதையில் முக்கிய எண்ணங்கள் பற்றி விளக்கம். இதில் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பக்தியில் சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் பற்றி பேசின்னு வந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லேயும் பக்தியில் சம்பந்தப்பட்ட சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்கேன். இன்னைக்கு உங்களோட அதே மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஷேர் பண்ண போகிறேன். கோலுக் எக்ஸ்பிரஸில் பக்தியில் சம்பந்தப்பட்ட 10 மூட நம்பிக்கைகள், 10 மிஸ்கன்செப்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்கார். அதில் ஒரு டாப்பிக்காக அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு நான் இங்கே வந்துட்டுருக்கேன் தமிழ் சேனலில். இதே மாதிரி இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்மீக லைஃப்க்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இன்றைக்கி இருக்கிற மிஸ்கன்செப்ஷன். இன்றைக்கி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராக்டிக்கல் லைஃப்பும் ஆன்மீக வாழ்க்கையும் சேம் கிடையாது, ரெண்டும் தனி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு ட்ரெயினோட ட்ராக் மாதிரி. எப்படின்னா ட்ராக்ல எப்படி ஒரு சைடு இது ப்ராக்டிக்கல் லைஃபு, இன்னொரு சைடு இது ஸ்பிரிச்சுவல் லைஃபு. ஒரு சைடு ஆன்மீக வாழ்க்கை, இன்னொரு பக்கம் நடைமுறை வாழ்க்கை. இந்த ரெண்டு ட்ராக்கும் எப்படி சேராதோ அதே மாதிரி தான் இது ரெண்டுமே ஒன்று கிடையாது, இது ரெண்டுமே தனி, இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இது இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுனால தான் நமக்குள்ள நல்ல திவ்ய குணங்கள்லாம் அதிகமாக இருக்குது இல்லையா. ஒரு மனிதன் பக்தி மார்க்கத்தில் இருந்தால் தான் அவனுக்குள்ள குட் குவாலிட்டிஸ், ஒரு டிவைன் பவர் அப்போ தான் இன்க்ரீஸே ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனுக்குள்ள ஃபோக்கஸ் அதிகமாகுது, அதே மாதிரி ஹம்பிள்னஸ் அதிகமாகுது, ஒரு பணிவான பாவம், தெளிவான விஷயங்கள்லாம் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு கிளாரிட்டி, கன்ஃபியூஸ்ட் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லா முடிவும் எல்லா டிசிஷனும், அது ஒர்க்கில் சம்மந்தப்பட்ட இருக்கட்டும், குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்போ தான் அவன் கிளாரிட்டியோட அந்த டிசிஷன்ஸே எடுக்க முடியுது. அந்த மனிதன் யார் பக்தி மார்க்கத்தில் இருக்கானோ அவன் வாழ்க்கையில் தான் அமைதி இருக்குது, சந்தோஷமும் இருக்குது, அதே மாதிரி உற்சாகமும் இருக்குது, எல்லா விஷயத்தையும் தெளிவாக பண்ணுற ஒரு பாவமும் அவனுக்குள்ளே இருக்குது. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த டெண்டன்சி இருக்குது. இந்த எல்லா நல்ல குணங்கள்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே எப்போ அதிகமாகிறதுனா, எப்போ அவன் பகவானோட கனெக்டடாக இருக்கானோ, எப்போ நம்ம பகவானை நோக்கி இருக்கோமோ, எப்போ நம்ம ஆன்மீக தியானத்தில் இருக்கோமோ, அப்போ தான் நம்மக்குள்ளே இந்த நல்ல குணங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த டிவோஷனல் ப்ராக்டிசஸ்லாம் நம்ம பண்ணோன்னா தான் நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாகவே வாழ முடியும். டிவோஷனல் ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பெருமாளோடைய நாமத்தை சொல்கிறது. எந்த பெருமாளோட பேர், எந்த பகவானுடைய பேர் பிடிச்சிருக்கோ அந்த பகவானுடைய திருநாமத்தை டெய்லி சொல்லிட்டு வருது, சத்சங்கத்தை கேட்கறது, நல்ல ஸ்பிரிச்சுவல் புக்ஸை படிக்கிறது, கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய டிவோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லேயும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் ப்ராக்டிக்கல் லைஃபு, இந்த சோ கால்டு ப்ராக்டிக்கல் லைஃப் எதை நம்ம சொல்கிறோமோ அதை நம்மளால் நல்லா வாழ முடியும். அந்த டியூட்டிஸை நம்மளால் நல்லா பண்ண முடியும். ஏன்னா சத்குணங்கள்லாம் அதிகமாக ஆறுதனால தான் மனுஷனுக்குள்ள உற்சாகம் அதிகமாகுது. உற்சாகம் அதிகமாகனா அவன் தன்னோட ஒரு காரியத்தையும், இப்போது 10 டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்கா ஒரு நாள்லனா, அந்த எல்லா டாஸ்கையும் நம்மளால் மடமடன்னு முடிக்க முடியும். கரெக்டாக டைம் டு டைம் அந்த ஒர்க்கெல்லாம் நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம உற்சாகமாக இருக்கும், நம்ம தெளிவாக இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃபோட டியூட்டிஸையும் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா. நம்ம டிப்ரெஸ்டாக டல்லாக ஒரே லெத்தாஜிக்காக இருந்தோம் வச்சுக்கோங்க, நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் நம்மளால் நல்லா வாழ முடியுமா? கண்டிப்பாக வாழ முடியாது. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு சக்ஸஸ் கிடைச்சா சரி, இல்லை ஃபெயிலியர் கிடைச்சா சரி, லைஃப்பில் நம்ம ரெண்டுத்தையுமே ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா. சக்ஸஸும் ஃபேஸ் பண்ணுறோம், ஃபெயிலியரும் ஃபேஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுத்துலேயும் நம்ம எப்படி சமமாக இருக்கணும், அந்த பாவம், அந்த மெச்சூரிட்டியே நம்மளுக்கு வரதுக்கு காரணமே பக்தியில் சேர்ந்தாதான், பக்தி நமக்குள்ளே இருந்தாதான், பக்தி பாவம் நமக்குள்ளே இருந்தாதான், டிவோஷனல் ப்ராக்டிஸ் நமக்குள்ளே இருந்தாதான் இந்த ஒரு பாவமே நமக்குள்ளே வரும். அதே மாதிரி
பக்தியில் இருக்கிறதுனால தான் ஒரு மனிதன் வந்து தன்னோட டியூட்டிஸை நல்லா பண்ணுறான் இல்லையா. ஒரு ஒரு மனிதனுக்கும் பகவான் வந்து எவ்வளோ டியூட்டிஸ் கொடுத்துருக்காரு. சில பேர் டாக்டராக இருக்கா, சில பேர் டீச்சராக இருக்கா, சில பேர் வக்கீலாக இருக்கா, சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருக்கா, பிஸ்னஸ் விமனாக இருக்கா. எவ்வளோ டியூட்டிஸ் நம்ம பண்ணுறோம். ஒரு வீட்டிலேயே ஒரு மனிதனுக்கு எவ்வளோ டியூட்டிஸ் இருக்குது. இந்த எல்லா டியூட்டிஸையுமே நம்ம ஐயோ நான் பண்ணணுமே, இது என்னோட வேலையாச்சே, இது நான் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, என் குடும்பத்தை நான் காப்பாற்றி தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடு இல்லாமல் எப்போ நம்ம ஆன்மீக ஞானத்தோடு இந்த வாழ்க்கையை வாழணுமோ அப்போ நம்ம இந்த எல்லா டியூட்டிஸுமே எந்த பாவத்தோடு பண்ணுவோன்னா, பகவான் கொடுத்துருக்கிற சேவை எனக்கு இது, பகவான் கொடுத்துருக்கிற டியூட்டி எனக்கு இது, நான் யார், பகவானோட சர்வெண்ட், பகவானோட தாசன் நான், எனக்கு இந்த ஜென்மத்தில் பகவான் கொடுத்துருக்கிற இந்த டியூட்டி. நான் டாக்டராக இருக்கேன், நான் வந்து எல்லா நோயாளியை குணப்படுத்தணும், இது பகவான் கொடுத்த எனக்கு சேவை அப்படின்னு இந்த சேவை பாவத்தோட செய்யுது. நான் டீச்சராக இருக்கேன், பகவான் வந்து எனக்கு ஞானம் கொடுத்துருக்க, நான் எல்லார்கிட்டையும் இதை ஷேர் பண்ணணும், எல்லாரையும் ஒரு நல்ல குழந்தைகளை ஹியூமன் பீங்காக ஆக்கணும், ஒரு நல்ல சமுதாயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சேவை பாவம். ஸோ ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு டியூட்டியும் எந்த பாவத்தோட செய்ய ஆரம்பிச்சிருவான், சேவை பாவத்தோட. நான் செய்கிறேன்னு இல்லாமல் சேவை நான் பகவானுக்கு செய்கிறேன், பகவானுடைய சர்வெண்ட் நான், அவருக்கு நான் பண்ணுறேன், அவருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த டியூட்டிஸ் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அந்த பாவத்தோட நம்ம டியூட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். இது எல்லா பாவமும் நம்மளுக்கு கொண்டு வரதே எது பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கம் தான், ஆன்மீக ஞானம் தான். அதனால சொல்கிறோம் இல்லையா, ஆன்மீக ஞானத்துக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது சுத்தமாக தப்பு. ஏன்னா ஆன்மீக ஞானம் இருக்கிறவன், பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் நல் ஒழுக்கங்கள்லாம் வரும். நல் ஒழுக்கம் உள்ள மனிதன் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். நம்ம உதாரணத்துக்கே நம்ம குழந்தைகளுக்கு ஆட்டும் எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல ஒழுக்கம் இல்லை மனுஷனை தானே எக்ஸாம்பிளுக்கே காட்டுறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கே நம்ம காட்டுறச்சே நல் ஒழுக்கம் இருக்கிறவனை தானே காமிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வருது, இந்த குணங்கள்லாம் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த குணங்கள்லாம் வருது. பகவான் வந்து பகவத்கீதையிலேயே அர்ஜுனர்கிட்ட என்ன சொல்லியிருக்கார், டியூட்டிஸை பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கார், டியூட்டிஸை பண்ணாதுன்னு சொல்லலை. அந்த பகவான் அர்ஜுனருக்கு வந்து கொடுத்த பகவத்கீதையோட ஞானம் வந்து எந்த சமயத்தில் கொடுத்தார், யுத்த கஷேத்திரத்தில் அர்ஜுனர் வந்து தன்னோட டஃபஸ்ட் லைஃப் டைமில் டஃபஸ்ட் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த டைமில் அவர்கிட்ட வந்து பகவான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். பகவான் வந்து ஸ்லோகத்தில் சொல்கிறார், சாப்டர் 8 அவர் வந்து சொல்கிறார் அர்ஜுனர்கிட்ட, நீ வந்து என்னையே நினச்சிட்டு இந்த யுத்த ரூபி கர்த்தவியங்கள், இந்த யுத்த ரூபி உன் கடமைகளெல்லாம் நீ பண்ணேனா கண்டிப்பாக நீ வந்து என்னை தான் வந்து சேருவ, என்னை தான் அடைவ, என்னோட கிருபைக்கு பாத்திரமா நீ ஆகுவ அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி உபதேசம் வந்து பகவான் வந்து அர்ஜுனருக்கு கொடுத்து நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். நீ உன்னோட டியூட்டிஸை எப்படி செய்யணும், எந்த பாவத்தோட செய்யணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லித்தரார் நம்மளுக்கு. பகவான் சாப்டர் 18 இதுதான் சொல்லியிருக்கார், யார் என்ன நம்பிண்டு என்னை வந்து ஃபுல்லாக சரணாகத்தியாக அடைஞ்சி தன் கடமைகளை செய்கிறானோ அவன் கண்டிப்பாக என்னோட கிருப்பைக்கு பாத்திரமா ஆகுமா, அவன் கண்டிப்பாக என் வைகுண்டத்துக்கு என்ன சரணாகத்தி அடைவான் அப்படின்னு உறுதி கொடுக்குறார் பகவான் பகவத்கீதையில். ஸோ பகவான் வந்து பகவத்கீதை மூலமாகவே மனுஷனுக்கு தன்னோட வாழ்க்கையை, இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பை எப்படி வாழணும்னு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கார். நம்ம வந்து பகவானோட கிருபைக்கு பாத்திரமா ஆகணும் தான் முயற்சி பண்ணுமே தவிர, நான் தான் இதை பண்ணுறேன், இது என்னோட வேலை, இதெல்லாம் நான் தான் செய்கிறேன், நான் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி நான் அந்த பாவத்தை தியாகம் பண்ணிட்டு நம்ம வந்து பகவானுடைய சர்வெண்ட்டு, பகவானுடைய பக்தன், நம்ம பகவான் கொடுத்துருக்கிற டியூட்டிஸ், இந்த பாவங்கள்லாம் கொண்டு வரதே வந்து எது, ஆன்மீக ஞானம் தான் இந்த பாவங்களையே நம்மக்குள்ளே உண்டாக்குறதே. அதனால பக்தி மார்க்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையிலையும் பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவானுடைய திருநாமத்தை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவானோட இந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம போகிற விஷயங்கள்லாம் வந்து ப்ராக்டிக்கல் லைஃபு, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும்
நோ மோர் கனெக்டட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய மிஸ்கன்செப்ஷன். இதை நம்ம கிரந்தங்களை எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். நம்ம புராண கிரந்தங்கள்லேயே பாருங்க, துருவ மகாராஜர், துருவன் பகவானுடைய பக்தி பண்ணர். அவர் ராஜ்யத்தை ஆடுறதுக்காக பகவானுடைய பக்தி பண்ணர். பகவானுடைய தரிசனம் கிடைச்சதும் பகவான் அவருக்கு நல்ல பக்தி கிடைக்கட்டும், உனக்கு ஒரு நல்ல பக்தனா இருக்கணும்னு அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்காம துருவ லோகத்தோட ராஜ்யத்தையே கொடுத்து பல ஆண்டு அவரை ராஜாவா ஆள வச்சார். அவர் தன்னோட கடமைகள் எல்லாம் துருவ மகாராஜ் எப்படி பண்ணார், ஒரு நல்ல பக்தனா பல வருஷம் ராஜாவா ராஜ்யத்தை ஆண்டார். அதே மாதிரி தான் பக்த பிரகலாதர் பத்தி நீங்க கதை கேள்விப்பட்டிருப்பேன். பக்த பிரகலாதர் எப்படி பகவானுடைய பக்தி பண்ணிட்டே பல வருஷம் அவர் ராஜ்யத்தையும் ஆண்டு தன்னோட அவர் மட்டும் பக்தி மார்க்கத்தில் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரம் மட்டும் ஆகாம தன்னோட வர அடுத்த அத்தனை தலைமுறைகளுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதத்தை பகவானுடைய வரத்தை வாங்கி கொடுத்துட்டார். எல்லாருமேலேயும் அவரோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு அவர் வரத்தையே வாங்கி கொடுத்தவர். அந்த மாதிரி பிரகலாதர், துருவ மகாராஜ், பஞ்ச பாண்டவா, ராஜா ஜனக், அவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்து ஒரு நல்ல தகப்பனாராக இருந்து ஒரு நல்ல கணவராக இருந்து ஒரு நல்ல ராஜாவாக இருந்து தன்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் அவர் ரொம்ப நன்னா வாழ்ந்தார். அதே மாதிரி ஒரு பெரிய மகான் பக்தராகவும் இருந்தார் அவர். இந்த மாதிரி நம்மளோட புராண கிரந்தங்கள்லேயே நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் வாழ்ந்திருக்கா நல்லா, அவள் ஒரு மகான் பக்தராகவும் இருந்திருக்கா, ஒரு மகான் சந்தாவும் இருந்திருக்கா, ஒரு மகான் ரிஷியாகவும் இருந்திருக்கா வாழலாம். இது ரெண்டுமே நம்மளால பேலன்ஸ் பண்ணி அப்பதான் வாழ முடியும். எப்போ நம்ம ஆன்மீக ஞானத்தை வச்சுட்டு இருப்போம். ஆன்மீக ஞானம் இல்லாமல் நம்மளால இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பை கூட ஒழுங்காக வாழ முடியாது. இப்போ நீங்களே நம்மளோட சொசைட்டியில் நம்மளோட சுற்றி இருக்கிற வட்டாரத்துலேயே பாருங்களேன், எப்படி சின்னவாள்லேருந்து பெரியவா முட்டுக்கும் ஒரு லெத்தாஜிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கா. எப்போ ஏந்துக்கணும், எப்போ தூங்கணும், எப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்படி பழகணும், எதுவுமே தெரியாமல் ஒரு டிஸ்பேலன்ஸ்டு லைஃப், இஷ்டம் போல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இஷ்டம் போல் வாழ்க்கையை சாப்பிட்டுண்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால கண்ட கண்ட நோய்க்கு இதுவாகி மென்டல் ப்ரெஷர், டிப்ரெஷன், என்னென்னலாமோ விஷயங்களுக்கு இன்னைக்கு நம்ம அடிமையாகிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த பக்தியோட பாவம் இல்லை, ஆன்மீக நாலேஜ் இல்லாதனால்தான். அதனால கோலோக் எக்ஸ்பிரஸ்லேயும் பார்த்தேன்னா நிறைய டிவோட்டிஸ் இருக்கா. அவள் இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவள் தன்னோட டே டு டே ப்ராக்டிக்கல் லைஃப்லாம் ரொம்ப பெட்டராக பண்ண ஆரம்பிச்சிட்டா. தன்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவள் தன்னோட ஃபேமிலியோட ஆட்டம், தன்னோட ஹெல்த் ஆட்டம், இல்லை அவளோட ஒர்க் பிளேஸ் ஆட்டம், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கிடைச்சதுக்கு நம்மளுக்கு காரணம் என்ன? பக்தி தான். பகவானை நோக்கி இருந்தால் தான், அவரை நினச்சின்னு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா தான் நம்மளால இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பை அழகாக வாழ முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையே கொடுத்தது பகவான் தான். அவர் கொடுத்த வாழ்க்கையை அவருக்கே சமர்ப்பிச்சுட்டு, அவர் கொடுத்த டியூட்டியை அவருக்கே சமர்ப்பிச்சுட்டு இந்த வாழ்க்கையை நம்ம அவரோட சர்வெண்ட்டாக வாழ்ந்து பகவானுடைய பேர் எடுத்துட்டு நம்ம கடமைகளை செய்யணும். ஸோ ஆன்மீக ஞானம் ப்ராக்டிக்கல் லைஃப்பும் ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று ரொம்ப முக்கியமானது. ப்ராக்டிக்கல் லைஃப்பை வாழறதுக்கு ஆன்மீக ஞானம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவை. பக்தி மார்க்கம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவை. இந்த மிஸ்கன்செப்ஷனை தான் தூரம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிரயாசம் கோலோக் எக்ஸ்பிரஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போகிற அடுத்த வீடியோவில் உங்கள் கூட அடுத்த மிஸ்கன்செப்ஷனோட சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். जय जय श्री राधे, 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 जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे जय राधे,
जय श्री कृष्णा बोलो जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे।